Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அந்த அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நார்மல் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதில் வந்து நட்ஸு கேப்சிகம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். மற்றதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். அது வந்து பேசிக் திங்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ வாங்க இந்த அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு மேக்சிகன் ஃபுட் மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஈஸியான மெத்தட் தான். இந்த அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்னால நம்ம வெஜிடபிள் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் சிக்கன், வேறு ப்ரான்ஸ் ஒரு எக்ஸ் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம எக்ஸ்ட்ரா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்னால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த கேப்சிகம், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், பீன்ஸ், கேபேஜ் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக், கேஷ்யூநட், ரைசின்ஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது நம்ம காய்ந்த மிளகாய் வந்து பவுடராக இருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ், அது வந்து அதிகமாகவே இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸ், பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம பாயில் பண்ணி செப்பரேட்டாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சசிமி ஆயில் தான் இதில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக் திங்ஸு. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அந்த சைனீஸ் கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னாலும் நம்ம நார்மல் பாத்திரத்தை வேணாலும் பண்ணிக்கிறலாம். ஆனால் அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஹீட் பண்ணணும். ஏன்னா ரைஸுங்கிறது அந்த ஃபுல் எல்லா பக்கமும் ஹீட் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கேஷ்யூநட்டு, ரைசின்ஸை வந்து நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர சாத்தே பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ண வேண்டியதான். நல்லா ஹெவி ஃபயரில் பண்ணணும், அப்போ தான் அதோடைய டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவு அந்த கடாயில் உள்ள அந்த ஸ்மோக்கு தான் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. அதனால தான் அதை வந்து நம்ம ஹெவி ஃபயரில் நல்லா ஸ்ட்ராங்காக சாத்தே பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம். சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய ட்ரை சில்லி, அதாவது காஞ்ச மிளகாயை வந்து பவுடராக வந்து அடித்து வச்சுருக்கோம் மிக்சரில். அதுதான் அது கொஞ்சம் ஸ்பைசியாகவே இருக்கும். இந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னா ஓவர் பவுடராக அடிக்காமல் இந்த மாதிரி பாதி அரைச்சி வச்சுருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுட்ரு, அதாவது மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவு இந்த மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவரும் அதோடைய கலரும் வந்து கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் இந்த மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த டயத்தில் பண்ணுறோம் அப்படின்னா ஆயிலில் வந்து டாஸ் பண்ணும்போது அது ஃபாஸ்ட்டாக கலர் கொடுத்துரும் அந்த டர்மரிக் பவுட்ரு. ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்லி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ லைட்டாக ஆட் பண்ணாவே போதும், இது ஆல்ரெடி ஸ்பைசியான பேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். ஒன்ஸு நல்லா சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான், அதோடைய ஃப்ளேவர்லாம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணுறோம். எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு 75% ரைஸ் குக் பண்ணால் போதும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும், நல்லா பொழுன்னு செப்பரேட்டாக ஸ்ப்ரிங்காக இருக்கும். நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே இதாயிரும், ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸோடைய ஃபீல் இருக்காது. அதனால தான் நான் ஒரு 50% மட்டும்தான் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ டாஸ் பண்ணும்போது அதிலே வந்து கரெக்டாக ஆயிரும்.
அப்போ தான் அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸோடைய ஸ்மோக்கு கிடைக்கும். அதனால தான் நல்லா டாஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ சால்ட் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா ஃபைனல் டாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், இதுதான் அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.